விவசாயிகளை அழைத்து கௌரவித்து உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயியை நாடு மறக்கக்கூடாது. காந்தி தான் கிராம பொருளாதாரத்தையும் விவசாயிகளை மறவாமல் இந்த நாடு முன்னேற என்று முதல் பிதாமகனாக கருத்து தெரிவித்த நம்முடைய காந்தி அவர்கள். அந்த மகாத்மா காந்தியினுடைய வழிகாட்டின்படி மறவாமல் வருடம் ஒரு முறை விவசாயிகளை அழைத்து விவசாயிகளின் உழைப்புக்கு மரியாதை செலுத்தி, நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் வாழ்ந்தால்தான் உலகம் வாழும், உயிரினங்கள் வாழும், எல்லா செல்வங்களும் பெறுவதற்கு முதல் உயிர் வேண்டும். அந்த உயிர் வாழ்வதற்கு உழவனுடைய உற்பத்தி தேவை. இதை கணக்கில் எடுத்துத்தான் நம்முடைய கோவை மாவட்டத்தில் விஎல்பி ஜானகி அம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், நிர்வாகம் இத்தகைய நிகழ்வை விவசாயிகளை அழைத்து 3 ஆண்டு காலமாக 150 விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டோடு சேர்த்து தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் பல விஞ்ஞானிகளை, அறிவாளிகளை, அரசியல்வாதிகளை உருவாக்கியிருந்தாலும், ஆனால் கோயம்புத்தூரில் கோவைக்கு தென்பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரியில் தான் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தொடங்கி விலங்குகளுக்கிடையில் விலையேற்றம் இல்லாமல் கொரோனா காலத்திலும் வறட்சியும் வெள்ளமும் சூழ்ந்த போதும் கூட அயராது உழைத்து உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளை அழைத்து கௌரவித்த கல்லூரி நிர்வாகத்துக்கு விவசாயிகள் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, இத்தகைய கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய முதல்வர் சூரியகுமார் ஐயா அவர்கள் அவரோட விவசாயி மீது, விவசாய குடும்பத்தின் மீது அக்கறையுள்ள அடிப்படை அந்த அறிவின் காற்றலால் தான் இத்தகைய திட்டங்கள் உருவாகுவதற்கு உறுதுணையாக இருந்த முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் எங்களை உள்ளே நுழைந்து வரவேற்பது போது கலை நிகழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு, அதே ஒரு கும்பாபிஷேகம் எப்படி கோயில் திருவாக்கம் நடைபெறும் அதுபோல் அவர்களை வரைத்து எங்களுக்கு மரியாதை செலுத்தி மாலையிட்டு கௌரவித்த செய்தி என்பது உண்மையிலேயுமே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. தமிழ்நாட்டிலேயே விவசாயியை அழைத்து கௌரவித்த முதல் கல்லூரி விஎல்பி ஜானகி அம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் தமிழ்நாட்டிலே முதலாக விவசாயிகளை கௌரவிக்கின்ற பணியை துவக்கியது. அது விவசாயிகளை கௌரவிக்க வேண்டும் என்றது அற்புதமான ஆழமான சிந்தனை என்பதுதான். அது உதட்டில் அல்ல, உள்ளத்தில் இருந்து வந்த அந்த உணர்வு தான் விவசாயிகள் உள்ளத்திலும் இடம்பெற்றிருக்கிறது, இல்லங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. இயற்கை விவசாயி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு கல்லூரி வளாகத்துக்குள் தொடர்ந்து கண்காட்சி நடத்துகிறார்கள். இன்றைய தினம் மலைவாழ் மக்கள், அதாவது டிவியை பார்த்திருக்க மாட்டான், பெரிய ஆடம்பரத்தை பார்த்திருக்க மாட்டான், காடும் மலையும் நீரும் அவனோடு வாழ்ந்த பகுதியில் அந்த விவசாயி தேடி பிடித்து நஞ்சில்லா உணவை தருவதற்கு எத்தகைய மருந்தில்லாத உணவை இங்கே கொண்டு வந்து காட்சி பொருளாக்கி அது விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து மருந்தே அடிக்காத விளைபொருளும் இங்கே விவசாயிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது விலைக்காக அல்ல, அது வாங்கி பயன்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு செல்லாமல், மருத்துவமனைக்கு செல்லாமல் உயிர் வாழ வேண்டும் என்பதற்கு இயற்கை விவசாயியும் பாராட்டுகிறார்கள். மலைவாழ் மக்களுடைய விவசாயத்தையும் பாராட்டுகிற வகையில் அவர்கள் விற்பனைக்கு கொண்டு வந்த பொருளையும் மென்மேலும் தமிழகம் முழுவதும் பயன்பெற வேண்டும், அது மக்களும் வாங்க வேண்டும். நோயில்லா வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை உருவாக்குவதற்கு முதல் இந்த பணியை துவக்குவதற்கு கல்லூரி நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலும் மற்ற ஒட்டுமொத்த விவசாயிகளின் சார்பிலும் உங்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்களோடு நாங்கள் பயணிப்போம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கின்றால் எங்களுக்கு மகிழ்ச்சி. வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி.
PLP ஜானகியினால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக இந்த நிகழ்வை கல்லூரியின் சேர்மன் மதிப்பிற்குரிய ஐயா சூரியகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.